நான் நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கேன். நான் படிப்புல வந்து கொஞ்சம் மக்கு தான், சரியா படிக்க மாட்டேன், ஃபெயில் ஆயிடுவேன். ஸோ எனக்கு கம்பைன் ஸ்டடிலாம் வச்சு என் கூட படிச்ச பொண்ணே ஃபெயில் ஆயிடுச்சு. அது நல்லா படிக்கிற பொண்ணு. கம்பைன் ஸ்டடி ஸ்கூல்லே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்களா? ஸ்கூல்ல ஈவினிங்ல வந்துட்டு ஒரு கேர்ள்ஸ் கூடயா? இல்ல என்ன சொல் கோயட் தான். பட் பாய்ஸ் ஒரு நல்லா படிக்கிற பையன், நல்லா படிக்காத பொண்ணு, நல்லா படிக்காத பொண்ணு, நல்லா படிக்கிற பையன், அந்த மாதிரி. எங்களுக்கு அந்த குரூப்லாம் கிடைக்கல சார். நாங்க வந்து படிச்சதும் பாய்ஸ் ஸ்கூல், பொண்ணுங்க இருந்தாலும் சேர்க்க விட மாட்டாங்க. இப்பதான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அனுபவிக்கிறியே. மன்னிச்சுக்கங்க ஐயா, தெரியாம பேசிட்டேங்க ஐயா. ஸோ அந்த கமிஷனில் நல்லா படிக்கிற பொண்ணு, அது ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பொண்ணு என் கூட சேர்ந்து கமிஷனில் வச்சு அது ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு நல்லா படிக்கிற பொண்ணு நம்ம மக்காகிற திறமை இருக்க தவிர நம்ம வந்து படிக்கிற அளவுக்கு இல்லை. பட் அப்போ கூட வந்து இந்த ஒரு சின்ன சின்ன டான்ஸ் ஷோ பண்ணுறது, ஸ்கூலில் இந்த மாதிரி பேச்சு போட்டி அந்த மாதிரி நடத்துறது எல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணுவேன். ஸோ அப்போ என்னோட மிஸ் சொன்னாங்க, இல்லைடா உனக்கு வேறு ஏதோ ஒன்றுத்துல ஆர்வம் இருக்குது, அதில் நீ கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு பாலாஜி மூலமாக விஜய் டிவியில் வாய்ப்பு கிடைச்சி லுல்லு சபாடு ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, படிப்பு மட்டும் வரல, எனக்கு இது வரல அது வரல, நமக்கு எது வரல